ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை இன்றைய கருத்தரங்கை ஒழுங்கு செய்த வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு, அந்த குழுவுக்கு, அந்த அரசு சர்வ நிறுவனத்துக்கு முதற்க நன்றி தெரிவிக்கின்றேன். அந்த வகையில் இன்று கவுலோயா சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட போகும் மக்களுக்காக நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கை செய்திருக்கின்றோம். அவர் இந்த கவுலோயா திட்டத்தின் கீழ் பல காணிகள், அதாவது திருகோணமலையில் மொத்த ப்ரொஜெக்டுகளை கால்பங்கு காணி போகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கால்பங்கு, வவுனியா மாவட்டத்தில் கால்பங்கு, விகுதி அன்றாஜபுரம் மாவட்டத்தில். இந்த ஓயாவை 19 அடி உயர்த்தி அது கிட்டத்தட்ட 12,000 கிலோமீட்டர் நீளத்துக்கு மெயின் சேனலும் 10 கிலோமீட்டருக்கு ஃபீட் சேனல், அதாவது கிளை வாய்க்காலும் அமைக்க போகிறார்கள். இப்போவே 7,000 பேரை குடியேற்றி விட்டார்கள் என்று அறிகின்றோம். நான் 2017 அந்த இடத்துக்கு போன போது அதனுடைய பழைய சீஃப் மினிஸ்டர் விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு குழுவை அமைத்து, அந்த குழுவில் நான் ஒருவன், அந்த இடத்துக்கு போனார்கள். 2,000 பேரை குடியேற்றியிருந்தார்கள். அது இப்பொழுது 7,000 பேருக்கு குடியேற்றுகிறார்கள் என்று அறிக்கை கிடைக்குது. ஆகவே இங்கே தனிய சிங்கள மக்களுக்கு மட்டும் இந்த நாடு சொந்தம் அல்ல. ஒரு தெரியும், இன்றைக்கு மகாவலி திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 96.16% மொத்த மகாவலி திட்டங்கள் 10 ஸ்கீமில் 96.16% சிங்கள மக்களுக்கு தான் காணி வழங்கியிருக்கிறார். இலங்கையில் சிங்கள மக்கள் 76%. அப்போ எப்படி நீங்கள் 96.16% காணி வழங்க முடியும்? வடகிழக்கு தமிழர்கள் 12%, மலைநாட்டு தமிழர்கள் 4%. ஆக மொத்தம் தமிழர்கள் 16%, முஸ்லீம்கள் 8%. அப்போ இங்கே வடகிழக்கிலேயாவது நீங்கள் தமிழ் பேசும் மக்களுக்கு, தமிழ் சிங்கள இந்த தமிழ் முஸ்லீம்களுக்கு இந்த காணிகளை வழங்க வேண்டும். அதை விடுத்து தொடர்ந்து சிங்கள மக்களை குடியேற்றிக் கொண்டிருப்பதன் அர்த்தம், நீங்கள் இன்னொரு புதிய எலக்ட்ரேட் உருவாக்க முனைக்கின்றீர்கள். இவருடைய 13வது திருத்தச் சட்டத்தில் ஷெட்யூல் 9 ரூல் 1 அப்பெண்டிக்ஸ் 2 ஐட்டம் 18 ஆர்டிக்கல் 2.5 என்ன சொல்லுகிறார்? இலங்கையின் விகிதாசாரப்படிதான் மகாவலி போன்ற மாகாணங்களுக்கு இடைப்பட்ட திட்டங்களில் காணி வழங்க வேண்டும். இப்போ இலங்கையின் விகிதாசாரப்படி வழங்குவதாக இருந்தால் 12%, அதாவது 4% மலைநாட்டு தமிழரை சேர்த்து வடகிழக்கு தமிழர்கள் 12%ஐயும் சேர்த்து 16%க்கு காணி வழங்கியிருக்க வேண்டும். 76% தான் சிங்களாக்களுக்கு வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் தனிய சிங்கள மக்களுக்கு மட்டும் வழங்குவது இனத்துவேஷத்தையும் வளங்கள் சமமாக விகிதாசாரப்படி பிரிக்கப்படாமைக்குமான ஒரு முக்கிய உதாரணமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதற்கு எதிராக உயர் நீதிமன்றத்திலேயோ கோர்ட் ஆஃப் அப்பீலிலேயோ மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலேயோ வழக்கு வைக்க வேண்டும். அந்த வழக்கின்படி, அதாவது என்னுடைய எந்த சட்டமான ஹைரார்கி ஆஃப் லா சட்ட பதவணியில் எந்த சட்டம்? அரசியலமைப்பு சட்டம். 13வது திருத்தச் சட்டம் அரசியலமைப்பின் திருத்தச் சட்டம். இந்த சட்டத்துக்கு அமைய அந்த நான் சொன்ன மாதிரி ஷெட்யூல் 9 ரூல் 1 அப்பெண்டிக்ஸ் 2 ஐட்டம் 18 ஆர்டிக்கல் 2.5 2.5க்கு கீழே இலங்கையின் விகிதாசாரம் பின்பற்றப்படாமல் காணி பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அந்த சட்ட பிரிவில் உறுப்புரை 2.7 நீங்கள் 2.7 பார்த்தீர்கள் என்றால், இந்த குடியேற்றங்கள் இவங்களுடைய வாக்காளர் சமநிலையை பாதிக்காத மாதிரி இருக்கணும். எத்தனிக் ரேஷியோவை பாதிக்காத மாதிரி குடியேற்றங்கள் செய்யப்பட வேண்டும் தெளிவாக சொல்லப்பட்டது. இன்று வவுனியா வடக்கில்
நான் 2017 அந்த இடத்தில் போன போது பிரதேச சபையில் 4 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ 8 மெம்பர்ஸ் வந்துட்டதாக சொல்கிறாங்க. அப்படி என்றால் நாளைக்கு வவுனியா மாவட்டம் இன்னொரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் வவுனியா வடக்கில் வருவதற்கான முனைப்பு நடைபெறுகிறது என்பதுதான் இந்த உண்மை. முற்றிலும் இனத்துவசத்துடன் இந்த மகாவலி திணைக்களம் நடக்கிறது. ஆகவே சட்டத்தை பின்பற்றி நடக்கவில்லை. நாங்கள் உயர் நீதிமன்றத்திலோ கோட்டபேட்டி மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலோ வழக்கு வைத்து அதன் பிறகு நீதியான தீர்ப்பு கிடைக்காவிட்டால் நாங்கள் சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச நீதிமன்றத்துக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கன்வென்ஷன் சர்வதேச மனித உரிமைகள் சமவாயத்தின் கீழ் நாங்கள் இலங்கையின் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு வைத்துத்தான் நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல முடியும். இது இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கன்வென்ஷன் 1997 ஆண்டு இலங்கை அரசாங்கமும் ஐக்கிய நாடுகள் சபையும் சேர்ந்து கைச்சாத்திட்ட ஒரு சட்ட ஆவணம். ஆகவே இந்த ஆவணத்தின்படி நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போகலாம். நேஷனல் இன்வாலண்டரி ரீசெட்டில்மெண்ட் பாலிசியின் படி யுத்தத்தால் இடம்பெயர்ந்தவர்களின் காணிகளை அவர்களுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும் அல்லது பொருத்தமான காணிகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். 1984 ஆண்டு 12ஆம் மாதம் 1ஆம் தேதி கலவரம் வெடிக்கின்றது. நாயார் கொக்குலாயை தாண்டி மக்கள் ஓடி வருகிறார்கள். 150 சிங்களவர்கள், 21 குழந்தைகள், 150 தமிழ் மக்கள், 21 சிங்கள மக்கள், மன்னிக்கவும் 21 குழந்தைகள் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த பயத்தினால் கிட்டத்தட்ட 6500 பொதுமக்கள் குடும்பம் அங்கிருந்து வெளியேறுகிறது. இன்னும் அவர்களுக்கு மாற்றுக் காணி வழங்கப்படவில்லை. மகாவலி திட்டத்தில் அந்த காணிகள் வந்துவிட்டது. ஆகவே அந்த காணிகளில் முதலில் இடம்பெயர்ந்த மக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று 13வது திருத்தச் சட்டத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு அந்த கிராமத்தில் உள்ள காணியற்றவர்கள், அடுத்ததாக அந்த கிராமத்தில் உள்ள பிரதேச செயல பிரிவில் உள்ள காணியற்ற மக்கள், அதுக்கு பிறகு அந்த மாவட்டத்தில் உள்ள காணியற்ற மக்கள், அதன் பிறகு பிரதேச மாகாண சபையில் உள்ள அந்த மாகாண சபையில் உள்ள காணியற்றவர்களுக்கு காணி வழங்கும். அதை விடுத்து இன்னொரு மாகாண சபையில் இருந்து ஆக்களை கொண்டு இங்கு குடியேற்றுவது இலங்கை சட்டத்தை மீறி நடக்கும் ஒரு செயலாகும். இதற்கு எதிராக நாங்கள் வழக்கு வச்சே ஆக வேண்டும். சும்மா வெறும் ஆர்ப்பாட்டங்கள் மட்டும் எங்களுடைய பிரச்சனையை தீர்க்காது. ஆகவே நீதிமன்றத்தை நாடுவதுதான் சரியான வழி என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.